ஏண்டி அவனுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கான், பார்க்கறதுக்கும் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான். ஏண்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான்றதுக்காக அவன் நல்லவன் ஆயிட மாட்டான்டி. ஆனா உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியுங்க. அப்படியா? என்ன தெரியும்? உங்க சொந்த ஊரு தேனி, அப்பா பேரு இப்ராஹிம், அம்மா பேரு மசீதா. அதுக்கப்புறம் என்ன, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, அவனுக்கு கூட ஒரு 5 அரியர் இருக்கு. கரெக்டா? யார் அந்த பையன் பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்டு தான், டெய்லி கிரிக்கெட் விளையாடும் கிரவுண்ட்ல. ஓ, அவன் பேரு செலியன். செழியனா? ஷேக் கரெக்டா? ஆமாங்க. தெரியும், நான் கரெக்டா தான் சொல்லுவேன். ஏய் என்ன மச்சான், நான் இல்லாத அந்த 2 நாள்ல என்னென்னமோ நந்துக்குது. எப்படி போய் நிக்குது உன்னோட லவ் மேட்ச்சு? அட போடா, பேசாம பார்த்தமா சிரிச்சமான்னு அப்படியே நிறுத்திருக்கணும் போலடா. தேவையில்லாம லவ் சொல்லி இப்ப எனக்கு தான்டா பிரச்சனை. மச்சான் அதான் லவ்வ சொல்லிட்டியாடா, அப்புறம் என்னடா? யாரு இவனா? அந்த பொண்ணுகிட்ட போய் அவங்க அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அண்ணன் பேர் என்னன்னு ஓட்டர் லிஸ்ட் கேட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் உள்ள பூனைக்குட்டி பேர் முதல் கொண்டு சொல்லிட்டு வந்திருக்கான். ஏய், பூனைன்னு சொல்லாதடா, ஸ்கூபின்னு சொல்லுங்க. ஊம்பி. மச்சான் சரி அதெல்லாம் விடு, என் ஆளுக்கு கூட வந்தாளா? யாரு? அந்த ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாய் மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சிருப்பாளே, அந்த குட்டிச்சியா? அவளே தான்டா. டேய், இங்க நான் ஒருத்தர் இருக்கேன்டா, என்கிட்டயும் பாலை பாஸ் பண்ணுங்க. டேய் பால் தானே இந்தாடா. இப்போ இவர் அடிச்சு கீச்சிடுவாரு. என்னடா ரொனால்டோ மாதிரி பார்க்குற? போய் பாலை பொறுக்கு போ, சீக்கிரம் போடா. சரி, அதான் ஒரு வழியா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு அப்புறம் என்ன? டேய், நான் என் ஆள்கிட்ட தானே போய் பேசினேன், வேற ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட போய் பேசல. மச்சான் இதை கேள, லவ்ங்கிறது காலையில வச்சு நைட்டு சூடு பண்ண குருமா மாதிரி சூடா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா காலையில தான் வேலையா காட்டும். டேய், இவனுக்கு வர வழியில பீர் பாட்டில் மூடிய மோந்து பார்க்க விட்டியாடா? இவ்வளவு தெளிவா கருத்து சொல்றான். யாரு இவனா? பீர் பாட்டில் மூடிய மோந்து பார்த்தா இவெல்லாம் ஸ்வீட் பீரை குடிச்சாலே போதை ஆயிடுச்சுன்னு பேனு படுத்து கிடப்பான். சரி உன் பிரச்சனை தான் என்ன? டேய், அவ என்ன முஸ்லீம் நினைச்சிட்டு இருக்காடா. முஸ்லீமா? மச்சான் உன்னை எந்த ஏங்கிள் பார்த்தாலும் நீ முஸ்லீம் மாதிரி தெரியல மச்சான். உன் ஆள் வேற பெரிய இன்டெலிஜென்ட்னு வேற சொன்ன. ஐயோ டேய், அதாண்டா எனக்கும் பயமா இருக்கு. நான் மட்டும் முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா என் லவ் அக்செப்ட் பண்ணவே மாட்டாடா. ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்கடா. அட மச்சான் இதையும் கேள, லவ்ங்கிறது கோழி குஞ்சு மாதிரி. டேய் அந்த பாலை கூட. டேய் 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 டேய், குஞ்சோட வேல்யூ பத்தி உங்களுக்கு தெரியல, வந்து சொல்றேன் இரு. மச்சான் பேசாம சுன்னத் பண்ணிடுறா, அவனை முஸ்லீம்னு நம்பிடுவா. போடாங்கு. டேய் அப்ப நீ என்ன மைத்துக்கிற? நீ அவகிட்ட முஸ்லீம் சொன்ன? டேய், நான் எங்கடா முஸ்லீம் சொன்னேன்? அவளா எனக்கு பேர் வச்சா, அவளா முஸ்லீம் சொன்னா, அவளே நம்பர் வாங்கிட்டு போயிட்டா மச்சான். அப்ப அவளே நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. ஏய், நானே செம்ம கான்ல இருக்கிறேன், பேசாம உட்காந்துரு. டேய் நீ ஏன்டா சமகான்ல இருக்க? மச்சி நான் இருக்க மச்சான். மச்சான் க்ளீன் ஷாட். டேய் மச்சான் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? பசி எடுக்குதுடா, ஏதாவது ஆர்டர் பண்ணு. ஐயோ டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நானே பயந்துகிட்டு இருக்கேன். எதுக்கு அவ என்ன வர சொன்னான்னு வேற தெரியல. மச்சான் ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? சோறு வாங்கி தர மாட்டேன்ல, உனக்கு குழப்பம் பாரு. தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா தான் என்ன, தெரியுதானே போதே, தெரியிட்டேன். டேய், தெரிஞ்சா அவ என்னை விட்டு போயிருவாளாடா? ஆமா. டேய், அப்ப உண்மையிலேயே போயிருவாளா? டேய் மச்சான், நானே கொலை பசியில் இருக்கேன். சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டு சாவடிக்காத, பொறு, அவள் வரட்டும். சரி அது இருக்கட்டும், உன்னோட அந்த முஸ்லீம் பேர் என்ன? ஷேக் மச்சான், ஷேக் அப்துல்லா. டேய் அதுக்கு என்ன அப்படி சிரிக்கிற? ஒரே சிரிப்பு தான். டேய் மச்சான் மால் வந்துட்டாடா. டேய்
இருவேன்ட்டியா அக்கறா நானே ஆள் வரலன்னு வருது பண்ணுறேன். ஹாய் சஃபியா, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இவன் என் ஃப்ரெண்டு, உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். ஹாய்ண்ணா. ஹாய். உங்க பேரு? என்னோட பேருங்களா? நீங்கள் தான் எல்லாருக்கும் பேர் வைப்பீங்களே, நீங்களே ஏதாவது ஒரு பேர் வச்சுங்களேன். ஓ, என்ன சொன்னீங்க? இல்லைம்மா, ஜஸ்ட் ஹியூமர். ஆ, என்னோட பேர் பட், சல்மான் பட். நைஸ் Nice நேம். டேய் மச்சான் அமைதியாடுறா, மது வராடா டேய். ஹாய்ங்க. இவர் ஏன் நின்றுட்டு இருக்காரு? நான் தாங்க அவங்க. டேய் சி உட்கார்றோம். யார் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண என் ஃப்ரெண்டு மது உங்களுக்கு தெரியும்ல? ரொம்ப நல்லாவே தெரியுமே. பட்டண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதாம்மா. என் ஃப்ரெண்டு மது கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அந்த மாதிரி தான் நேற்று நீங்கள் சொன்னதையும் சொன்னா, அவள் உங்ககிட்ட ஏதோ கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னா, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். கொஸ்டினா? கேளுங்க, தாராளமா கேளுங்க. சரி, தலாக்னா என்னன்னு சொல்லுங்க. தலாக்கா? கொஸ்டின் இவ்வளோ ஈஸியாக இருக்கு. மாப்பிள, நம்ம எந்த ஊர் தாலுக்குடா? மச்சான் நம்ம ஸ்ரீரங்கம் தாலுக்கு. இப்போ எப்படி சொல்கிறேன் பாரு. ஸ்ரீரங்கம் தாலுக்கு. வேற லெவல்ரா மச்சான். ஓவர் போட்டலாம் மச்சான். நான் கேட்கட்ட இப்போ கேள்வி கேளு மச்சான், தரமா கேளு. என்ன ஒரு மாதிரி கிட்ட போறான், வாய் வேற அப்படி வச்சிருக்கான், கிஸ் அடிச்சிருவானோ? சுன்னத்துனா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்னடி? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே. சூப்பர்ரா, முடிச்சு விட்ட. உட்காரு. உண்மையிலே வெயிட்டாக கட்டணும். ஆமா மாப்பிள. சல்மான் பட்டு. சரி, மெக்காக்கு போற 3 ரூல்ஸ் என்னன்னு சொல்லுங்க. மெக்கா தானே? மெக்கானா வெளிநாடு தானே மச்சி? ஆமா மச்சி. முதல்ல பாஸ்போர்ட் எடுக்கணும், அப்புறம் விசா எடுக்கணும். மச்சி முக்கியமா டிக்கெட் எடுக்கணும். நான் கரெக்டா சொல்றேனா? வா மச்சி, வா மச்சி. எப்படி? சூப்பர் மச்சான். இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது, நம்ம கிளம்புவோம். சரி வரோம். பேசிட்டே இருக்கும்போது ஏஞ்சி போறீங்க? ஏங்க டேய் 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 மது, போதும் உட்காரு. என்ன விட்டு போறாடா. சினிமா பண்ணாத, போட்டோ அவங்க. அவ்வளோதானா? சோறும் இல்லை ஆளும் இல்லை, போடா. டேய் மச்சான், நான் ஏதோ சஃபியாவை ரொம்ப ஏமாத்துற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. மச்சான் அப்படிலாம் இல்லை மச்சான், எல்லா லவ்க்காக தானே பண்ணுற, விடு பார்த்துக்கலாம். இருந்தாலும் அவ என்னை ரொம்ப நம்புறா மச்சான். மச்சான் நீ சொல்கிறது புரியுது. சஃபிகா உன்னை லவ் பண்ணனா கொஞ்சம் நீ வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும். வெயிட் பண்ணுவோம். டேய் மச்சி, நல்லா இருக்கட்டும். மது நம்பர் இருக்காடா? ஏய், மது நம்பர் எதுக்கு உனக்கு இப்ப? மச்சான் எல்லாம் ஒரு காரணமாக தான்டா. அப்படின்னா காரணம்? மச்சான் அதாவது கல்லணையில் தண்ணி வந்தா குளிச்சு தானே ஆகணும். என்ன சொல்ற? புரிஞ்சு மச்சான், நீ எதுக்கு மது நம்பர் கேட்கற நல்லா புரிஞ்சுடா. அந்த கண்ணாடிக்காரங்கிட்ட மட்டும் சொல்றாத, போட்டு விட்டுருவான். சரிடா. ஓகேடா, சொல்ல மாட்டேன். இன்னைக்கு கால் பண்ணி உசார் பண்ண வேண்டியதுதான். 1 2 3 4 5 6. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? ஏங்க நான் விஜய் பேசுகிறேன். எந்த விஜய்? ஏங்க விஜய்ங்க. எந்த விஜய்ங்க? 1000 விஜய் இருப்பாங்க, எனக்கு எப்படி தெரியும்? ஏங்க உங்கள் ஃப்ரெண்டோட ஆள் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டுங்க நான். எந்த ஃப்ரெண்டோட லவர்? ஏங்க உங்கள் ஃப்ரெண்டோட ஆளுங்க ஷேக்கு. ஷேக்கா? ஓ, இப்போ உனக்கு என்ன? ஏங்க ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு லவ் மேட்ரு உங்ககிட்ட பேசணும். நினைச்சேன், அவன் ஃப்ரெண்டு தானே நீங்க, எனக்கு அப்பவே தெரியும். நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்கன்னு. ஏங்க என்ன இப்போ நான் சொல்லிட்டேன், என்கிட்ட இப்போ நீங்கள் கோவமா பேசுறீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சரி, விஷயத்துக்கு வாங்க ப்ரோ.
என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இவன் என்ன எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா? ஒருவேளை இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிடுவாளோ? இந்த ரோடு வேற உமன் ஸ்டேஷன் போகிற ரோடாச்சு. ஒருவேளை நம்ம முஸ்லீம் இல்லைன்னு தெரிஞ்சு அதுவே ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க போகிறாளோ? பயமாக இருக்கே. சேச்சே, அப்படிலாம் இருக்காது. பேசாமல் நம்மளே பேச்சு கொடுத்து இவ்வளவு பார்க்கலாம். இன்னும் ஆளை காணோம். பிளான் போட்டு கொடுத்துட்டு இன்னும் வராம இருக்கா? ஒருவேளை வராம போயிடுவாளோ? கால் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், வந்துருவா. ம். சஃபியா, ஆ? எங்கே போயிட்டு இருக்கோம்? அதாங்க எனக்கும் தெரியல. தெரிலையா? என்னங்க எங்க போறோம்னு சொன்னாதான் வருவீங்களா? லவ் பண்றேன்றீங்க, ஆனா லவ் பண்ற ஒரு பொண்ணு கூட கொஞ்ச தூரம் கூட நடந்து வர மாட்டீங்க. இதுல லவ்னு வேற சொல்றீங்க. அதெல்லாம் இல்லைங்க. உங்கள் கூட நடக்கணும்னா அங்கே இருக்கிற மலைக்கோட்டை வரையும் கூட போகலாங்க. அவ்வளவு தூரம் என்னால நடக்க முடியாது. நம்ம எங்கேயாவது உட்கார்ந்து பேசலாமா? இங்கே உட்காரலாமா? எங்க இன்னும் அவளை காணோம். வருவாளா மாட்டாளா? ம். ம். சஃபியா, ஆ? யாரை தேடுறீங்க? அது என் ஃப்ரெண்டு மது வரேன்னு சொன்னாலா, அவளை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, அந்த பொண்ணா? ஏங்க ஃப்ரெண்டு தானே வரான்னு சொன்னேன், அதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? அது இல்லைங்க, நம்ம தனியாக வந்திருக்கோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, அதுக்கு தான். அவங்க வந்தா ஒரு மாதிரியா இருக்கும். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க கேகே நகர் மஸ்ஜித் தானே போறீங்க? நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துருக்கேன். ஐயோ, எவனை பார்த்தான்னு தெரியலையே. நான்லாம் கோயில் வழியாக கூட போக மாட்டேன். இப்போ அங்கதான் போறீங்களா? எந்த மஸ்ஜித் போனா என்னங்க, கேகே நகரா இருந்தானே ஆர்கே நகரா இருந்தானே எல்லாமே ஒன்று தானே. எப்படியோ சமாளிச்சிட்டோம். அடுத்து வேற என்ன கேட்க போறான்னு தெரியல. சரிங்க, என் ஃப்ரெண்டு வர மாதிரி தெரியல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. நம்ம கிளம்புவோமா? அதுதாங்க நானும் சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட் எப்படி வரமாட்டாங்க, வரத்துக்கு முன்னாடி நம்மளே போயிடலாம், வாங்க. ஏன் அவன் வரத்துக்கு முன்னாடியே போகணும்? இல்லைங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஜாலியாக வேற பேசிட்டு இருப்போம், ஓ. டைம் போகிறதும் தெரியாது. நமாஸுக்கு வேற டைம் ஆகுதுல, ஓ அதாங்க. சரி சரி, ம் போலாமே. போலாமா? ஒரு நிமிஷம். இப்போ எந்த மஸ்ஜித் போறீங்க? ஐயோ, எந்த மஸ்ஜித்னு சொல்றது, எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல. கிடைச்சிருச்சு. நான் ஒரே ஒரு மஸ்ஜித் தாங்க போறேன். சூப்பருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஏங்க, இன்ட்ரோலாம் வேணாங்க, ஏதாச்சும் பிரச்சனையாட போகுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது, வாங்க போலாம். ஷேகே. டேய்,